வெல்கம் டு தமிழ் லேர்னிங் ஹப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல 6th ஸ்டாண்டர்ட்ல இயல் 2ல இருக்கிற இலக்கண பகுதி தான் பார்க்க போறோம். வாங்க பாடத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். பாடம் முதல் எழுத்தும் சார்பெழுத்தும். எழுத்துக்களை 2 வகையா பிரிக்கிறோம். முதல் எழுத்துகள், சார்பெழுத்துகள். இந்த 2 எழுத்துக்களை பத்தி தான் இந்த பாடத்துல விரிவா பார்க்க போறோம். முதல் எழுத்துகள்னா என்னது? உயிரெழுத்துகள் 12, அதாவது அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. இந்த 12 உயிரெழுத்துகளும் மெய்யெழுத்துகள் 18. அப்போ 12 + 18 சேர்த்தோம்னா மொத்தம் 30 எழுத்துகள். அப்போ அந்த 30 எழுத்துக்களையும் தான் முதல் எழுத்துகள்னு சொல்றோம். உயிரெழுத்துகள் 12, மெய்யெழுத்துகள் 18 ஆகிய 30 எழுத்துகளும் முதல் எழுத்துகள் ஆகும். பிற எழுத்துகள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இவை இருக்கின்றன. எனவே இவற்றை முதல் எழுத்துகள் என்பர். பிற எழுத்துக்கள் தோன்றதுக்குன்னா, இப்போ ஒரு உயிர்மெய் எழுத்து தோன்றணும்னா என்ன செய்யணும்? ஒரு உயிரெழுத்தும் ஒரு மெய்யெழுத்தும் சேர்ந்தாதான் ஒரு உயிர்மெய் எழுத்து தோன்றும். அப்படி ஒரு எழுத்து தோன்றுவதற்கு, ஒரு எழுத்து உருவாகிறதுக்கு காரணமா இருக்கிறதுனால இத முதல் எழுத்துகள்னு சொல்றோம். அடுத்தது சார்பு எழுத்துகள். முதல்ல சார்பு எழுத்துகள்னா என்னன்னு பார்த்தோம்னா, முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துகள் சார்பெழுத்துகள் ஆகும். இந்த சார்பெழுத்துகள் மொத்தம் 10 வகைப்படும். என்னென்னு பார்த்தோம்னா, உயிர்மெய், ஆய்தம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகாரக் குறுக்கம், ஔகாரக் குறுக்கம், மகரக் குறுக்கம், ஆயுதக் குறுக்கம். இந்த 10 எழுத்துகளும் தான் சார்பெழுத்துகள்னு சொல்கிறோம். ஆனால் இந்த வகுப்பில் நம்ம உயிர்மெய், ஆயுதம் இந்த 2 எழுத்துக்களை பற்றி மட்டும்தான் விரிவாக பார்க்க போகிறோம். மற்ற எல்லா எழுத்துக்களையுமே நீங்கள் ஒவ்வொரு கிளாஸ் போகும்போது ஒவ்வொன்றையும் விரிவாக பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. இப்போது நம்ம இந்த 2 எழுத்துக்களை மட்டும்தான் பற்றி பார்க்க போகிறோம். உயிர்மெய்னா மெய் எழுத்துகளும் உயிர் எழுத்துகளும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மெய் எழுத்துகள் பிறக்கின்றன. இப்போது உயிர்மெய் எழுத்து எப்படி பிறக்குது? நம்ம தமிழ் வாய்ப்பாடு சொல்கிறோம்ல, இக் + அ கா, இங்கு + அ ஞா, இப்படி சொல்கிறோம்ல, இதுதான் உயிர்மெய் எழுத்து. ஒரு மெய்யெழுத்தும் ஒரு உயிரெழுத்தும். மெய்யெழுத்துன்னு பார்த்தோன்னா இக்கு ஒரு மெய்யெழுத்து, ஆ ஒரு உயிரெழுத்து. அந்த 2 எழுத்தும் சேர்றதுனால தான் கா அப்படிங்கிற ஒரு உயிர்மெய் எழுத்து நமக்கு கிடைக்குது. அப்போது உயிர்மெய் எழுத்து மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்றதுனால பிறக்கக்கூடியது. அடுத்தது உயிர்மெய் எழுத்தின் ஒலி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். ஒலி வடிவம்னு எடுத்துக்கிட்டோன்னா அதோட சவுண்டு, உயிர்மெய் எழுத்தோட சவுண்டு ஒரு மெய்யெழுத்தையும் உயிர்மெய் எழுத்தையும் சேர்த்து சொன்னோன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். அதே தமிழ் வாய்ப்பாடு தான். இக்கு + ஆ கான்னு சொல்லும்போது நமக்கு அந்த ஒலி ஒரே மாதிரி இருக்கும். இக் ஆ கா. அப்போது அந்த இக்கையும் ஆவையும் சேர்த்து சொல்லும்போது ஒரு ஒலி வரும். அதை தான் உயிர்மெய் எழுத்துன்னு சொல்கிறோம். அப்போது உயிர்மெய் எழுத்தோட ஒலி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். அடுத்தது வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். ஒலிக்கும் கால அளவு உயிர் எழுத்தை ஒத்திருக்கும். வரி வடிவம்னா என்னது? எழுத்தை தான் நம்ம வரி வடிவம்னு சொல்கிறோம். இந்த வரி வடிவத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மெய்யெழுத்தோட வடிவம் மாதிரி இருக்கும். இப்போது நம்ம இக்குங்கிறது ஒரு மெய்யெழுத்து தானே, அதை உயிர்மெய் எழுத்தாக எப்படி எழுதுவோம்? மேலே இருக்கிற அந்த புள்ளியை மட்டும் எடுத்துட்டு அப்படியே எழுதிடுவோம். அப்போது அப்படி பார்க்கும்போது அந்த உயிர்மெய் எழுத்தோட வடிவம் எது மாதிரி இருக்குது? மெய்யெழுத்த மாதிரி இருக்குது. அதுவே ஒலிக்கக்கூடிய கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும்னு சொல்கிறாங்க. இது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம உயிரெழுத்துக்களை 2 வகையாக பிரிப்போம்ல. எப்படி பிரிப்போம்? குறில் எழுத்துக்கள், நெடில் எழுத்துக்கள்னு சொல்லுவோம். குறில்னா எப்படி ஒலிக்கணும்? குறுகிய கால அளவில், அதாவது 1 மாத்திரை அளவு. அதுவே நெடில் எழுத்துக்கள்னா நீட்டி ஒலிக்கணும், 2 மாத்திரை அளவு. அதே தான் இங்கே நமக்கு உயிர்மெய் எழுத்துகளுக்கும் வருது. க குறில் எழுத்து, காங்கிறது நெடில் எழுத்து. கரெக்டா? அப்போது க அப்படின்னு சொல்லும்போது நம்ம உயிரெழுத்தில் குறில் எழுத்துகள் சொல்கிற மாதிரி ஒலிப்போம். அதுவே கான்னு சொல்லும்போது எப்படி சொல்லுவோம்? உயிரெழுத்துகளில் நெடில் எழுத்தை ஒலிக்கிற மாதிரி நீட்டி சொல்லுவோம். அப்போது இந்த உயிர்மெய் எழுத்து எப்படி இருக்குது? வரி வடிவம் மெய்யெழுத்து மாதிரி இருக்குது. ஒலிக்கக்கூடிய கால அளவு, அதோட மாத்திரை அளவு எப்படி இருக்கும்னா உயிரெழுத்து மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் நம்ம எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கோம். இக்கு கா, கால அளவுக்கு க கா. இந்த 2ம் ஒலிக்கும் போது அது உயிரெழுத்தில் குறில் நெடில் எப்படி ஒலிக்கிறோமோ அதே மாதிரி ஒலிக்கும். அடுத்தது முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பெழுத்து வகையுள் அடங்கும். முதல் எழுத்துக்களை சார்ந்து, அதாவது ஒரு உயிரும் மெய்யும் சேர்ந்தாதான் அந்த உயிர்மெய் எழுத்தே உருவாகுதுல,
அப்படி அந்த எழுத்துக்களை சார்ந்து வர்றதுனால இதை சார்பெழுத்துகள்னு சொல்கிறோம். அடுத்தது ஆயுதம் 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது. அக்கு இது தனித்த வடிவம். வேற எந்த ஒரு வடிவமும் உயிர்மை எழுத்து மாதிரி இக்கு ஆன்னு சேர்ந்து அது ஒரு காங்கிற ஒரு வடிவம் மாதிரி இருக்காம இது ஒரு தனித்த வடிவமா இருக்கு. இதுக்கு வேற வேற பெயர்கள் சொல்றாங்க. முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அக்கேனம் என்ற வேறு பெயர்களும் இதற்கு உண்டு. நுட்பமான ஒலிப்பு முறையை உடையது. நுட்பமான ஒலிப்பு முறைனா இப்போ நம்ம உயிர்மை எழுத்து சொல்லும்போது இக் ஆ கா அந்த 2 எழுத்தை சேர்த்து தான் ஒரு உயிர்மை எழுத்தை உச்சரிக்கிறோம்ல. ஆனா இந்த அக்கேனம் மட்டும் தனியா அக் அக் இந்த மாதிரி தனித்த நுட்பமான ஒலிப்பு முறையை உடையது. அதுவே இப்போ இது எப்படி வரும், எங்க வரும்னு பார்க்க போறோம். இதுக்கு இந்த அக்கேனம்ங்கிறதையே ஒரு எடுத்துக்காட்டா எடுத்துக்கலாம். தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். இப்போ தனக்கு முன் ஒரு குறில் எழுத்துனா ஆங்கிறது ஒரு குறில் எழுத்து, பின் வல்லின உயிர்மை எழுத்து. வல்லின எழுத்துனா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? க, ச, ட, த, ப, ர. இந்த 6 எழுத்துக்கள் தான் வல்லின எழுத்து. அப்போது வல்லின உயிர்மை எழுத்துன்னு சொல்லும்போது கேங்கிறது ஒரு வல்லின உயிர்மை எழுத்து. அப்போ குறில் எழுத்துக்கும் அதுக்கு பின்னாடி வர்ற வல்லின உயிர்மை எழுத்துக்கும் நடுவில் மட்டும்தான் இந்த அக்கு அதாவது ஆயுத எழுத்து வரும். தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். தனித்து இயங்காது. இது அக்குன்னு தனியாக சொன்னோன்னா அதுக்கு எந்த ஒரு பொருளும் கிடையாது. அதனால் அது தனித்து இயங்காது. முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து சார்பெழுத்து ஆகும். ஒரு உயிரெழுத்துக்கும் மெய்யெழுத்துக்கும் நடுவில் மட்டும்தான் வருது. அப்போ அந்த 2 எழுத்துக்களையும் சார்ந்து இயங்குறதுனால இந்த ஆயுத எழுத்தையும் சார்பெழுத்துகள்னு சொல்கிறோம். அடுத்தது கற்பவை கற்றபின் முதல் எழுத்துகள் மட்டும் இடம்பெறும் சொற்களை எழுதுக. முதல் எழுத்துக்கள்னா முதல் நம்ம என்ன எழுத்துக்கள்னு பார்த்தோம்? ஒரு உயிரெழுத்து, மெய்யெழுத்து. இந்த 2ஐயும் தான் முதல் எழுத்துக்கள்னு பார்த்தோம். உயிரெழுத்துகள் 12, மெய்யெழுத்துகள் 18. இந்த 2ம் சேர்ந்தது தான் முதல் எழுத்துக்கள். அப்போது அது மட்டும் இடம்பெறுற மாதிரியான சொற்களை உருவாக்கணும். அவங்க ஒரு எடுத்துக்காட்டை கொடுத்துருக்காங்க. ஆம். இதில் ஆம்ங்கிறதுல ஆங்கிறது ஒரு உயிரெழுத்து, இம்முங்கிறது ஒரு மெய்யெழுத்து. இதே மாதிரி முதலெழுத்துக்கள் மட்டும் இருக்கிற மாதிரியான எடுத்துக்காட்டுகள் நம்மளும் கொடுக்கணும். என்னென்ன கொடுக்கலான்னா இல், உன், என், ஏன் இந்த மாதிரி கொடுக்கலாம். இதில் முதலெழுத்து மட்டும்தான் இருக்குது. ஒரு உயிரெழுத்தும் ஒரு மெய்யெழுத்தும் மட்டும்தான் இதில் இடம்பெற்றிருக்கு. அடுத்தது முதல் எழுத்துக்கள் இடம்பெறாத சொற்களை எழுதுக. உயிரெழுத்து, மெய்யெழுத்து இது 2ம் இடம்பெறாமல் உயிர்மெய் எழுத்துக்களை மட்டும் வச்சு மற்ற சார்பெழுத்துக்களை வச்சு உருவாக்கக்கூடிய சொற்களை இங்கே நம்ம எழுத போகிறோம். குருவி அது அவங்க கொடுத்துருக்குற எடுத்துக்காட்டு. நம்ம என்ன எழுதுகிறோன்னா படி, எழுது, கவிதை, கொடு, பெரு. இதில் உயிரெழுத்து, மெய்யெழுத்து இந்த 2 எழுத்துக்களுமே இல்லை. அடுத்தது வினாவிடை. முதல் எழுத்துகள் என்பவை யாவை? அவை எதனால் அவ்வாறு அழைக்கப்படுகின்றன? முதல் எழுத்துகள் என்பவை யாவைங்கிறதுக்கான விடை உயிரெழுத்துகள் 12, மெய்யெழுத்துகள் 18 ஆகிய 30 எழுத்துகளும் முதலெழுத்துகள் ஆகும். அடுத்த கேள்வியை கவனிங்க. அவை எதனால் அவ்வாறு அழைக்கப்படுகின்றன? பிற எழுத்துகள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இருப்பதால் இவை முதல் எழுத்துகள் என அழைக்கப்படுகின்றன. இரண்டாவது கேள்வி, சார்பெழுத்துகள் எத்தனை? சார்பெழுத்துகள் 10 வகைப்படும். அவை யாவை? அவை உயிர்மெய், ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இந்த 10 எழுத்துக்களும் தான் சார்பெழுத்துகள். மூன்றாவது கேள்வி, சொற்களில் ஆயுத எழுத்து எவ்வாறு இடம்பெறும்? இங்கே என்ன கேட்டிருக்காங்க? ஒரு சொல் கொடுத்துருக்காங்கன்னா அதில் ஆயுத எழுத்து எந்த இடத்துல இடம்பெறும்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே படித்தோம். தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். இதுக்கு நம்ம ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா அஃது. அக்குக்கு முன்னாடி என்ன இருக்கு? ஒரு குறில் எழுத்து அ அப்படிங்கிற ஒரு குறில் எழுத்து இருக்கு. சொல்லுக்கு அடுத்து து அப்படிங்கிற ஒரு வல்லின உயிர்மை எழுத்து இருக்கு. கசட தபர. அப்ப தாங்கிறது ஒரு வல்லின உயிர்மை எழுத்து. இப்படி சொற்களுக்கு இடையில் மட்டும்தான் இந்த அக்குங்கிற எழுத்து வரும். இதுக்கு நம்ம எஃகு, முக்டிது இந்த மாதிரி பல எடுத்துக்காட்டுகளும் சொல்லலாம். இந்த பாடத்துல உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ல கேளுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. தேவைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த பாடத்தோட தொடர்ச்சியா இருக்கிற புத்தக பயிற்சி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ண போறோம். அதை மிஸ் பண்ணாம பார்க்கிறதுக்கு கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.